हेलो फ्रेंड्स नमस्ते आई एम जय सिंह वेलकम टू हिंदी பேசலாம் இன்னைக்கு வீடியோல நம்ம அன்றாட வாழ்க்கையில எந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தமிழ்ல பேசுறோமோ அந்த வார்த்தைகளை ஹிந்தில பேசி பழக போறோம் நீங்க ஹிந்தி கத்துக்கிறதுக்கு நம்ம வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்மளோட ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க தொடர்ந்து பாருங்க நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க உங்களாலயே கண்டிப்பா ஹிந்தில பேச முடியும் நம்மளோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க நான் வரலாமா இதை ஹிந்தில எப்படி சொல்றதுன்னா क्या मैं आ सकता हूं அப்படினு சொல்லணும் இதுல வர்ற क्या நம்ம கேள்விக்காக யூஸ் பண்றோம் मैं அப்படினா நான் आ सकता हूं வரலாமா அப்படின அர்த்தம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ஒரு வாக்கியத்துல மே ஆரம்பிக்குது அப்படினா முடியும் போது ஹூ அப்படினா முடியணும் क्या मैं आ सकता हूं அப்படினா நான் வரலாமா அப்படின அர்த்தம் நான் உள்ளே வரலாமா கேட்போம் இல்லையா நான் உள்ளே வரலாமா மே கம் இன் நான் உள்ளே வரலாமா இது எப்படி கேக்குறதுன்னா क्या मैं अंदर आ सकता हूं क्या मैं अंदर आ सकता हूं அப்படினு கேட்கணும் अंदर அப்படினா உள்ளே क्या मैं अंदर आ सकता हूं நான் உள்ளே வரலாமா அப்படின அர்த்தம் ஒரு வாக்கியத்தை நம்ம கத்துக்கும்போது அதே மாதிரி இருக்கிற நிறைய வாக்கியங்களை நம்ம புதுசா கத்துக்கணும் இப்போ அதே மாதிரி ஒரு வாக்கியத்தை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது நான் வரலாமா நான் உள்ளே வரலாமா இப்போ நம்ம பார்க்க போறது நான் போகலாமா எப்படி சொல்லலாம் நீங்களே ட்ரை பண்ணுங்க நான் போகலாமா அப்படினா क्या मैं जा सकता हूं क्या मैं जा सकता हूं அப்படினு சொல்லணும் அதுக்கு அடுத்து நான் வெளியே போகலாமா நான் வெளியே போகலாமா எப்படி கேட்கலாம் வெளியே அப்படினா बाहर सो நான் வெளியே போகலாமா அப்படினா क्या मैं बाहर जा सकता हूं क्या मैं बाहर जा सकता हूं அப்படினு கேட்கணும் நான் வருவேன் இது எப்படி சொல்றதுன்னா मैं आऊंगा அப்படினா நான் வருவேன் அப்படின அர்த்தம் இதே வாக்கியத்தை ஒரு பெண் சொல்றதா இருந்தா मैं आऊंगी அப்படினு சொல்லணும் நான் போவேன் இது எப்படி சொல்றதுன்னா मैं जाऊंगा அப்படினு சொல்லணும் இதே வாக்கியத்தை ஒரு பெண் சொல்றதா இருந்தா मैं जाऊंगी அப்படினு சொல்லணும் இதில இருந்து நம்ம நிறைய வாக்கியங்கள் உருவாக்கலாம் நான் வருவேன் मैं आऊंगा நான் வீட்டுக்கு வருவேன் मैं घर आऊंगा நான் சென்னைக்கு போவேன் मैं चेन्नई जाऊंगा இந்த மாதிரி நம்ம நிறைய புதுசா உருவாக்கலாம் நான் சென்னையில இருந்து வருவேன் அப்படினா मैं चेन्नई से आऊंगा और ஃபீமேல்னா मैं चेन्नई से आऊंगी அப்படினு சொல்லணும் நான் என்னுடைய அப்பாவுடன் சென்னைக்கு போவேன் இது எப்படி சொல்லலாம் मैं अपने पिताजी के साथ चेन्नई जाऊंगा அப்படினு சொல்லணும் இந்த வாக்கியத்துல நான் என்னுடைய அப்படினு இருக்குறதுனால मैं अपने அப்படினு சொல்றோம் சாதாரணமா சொல்றதா இருந்தா நான் சொல்லாம என்னுடைய அப்பாவுடன் சென்னைக்கு போவேன் அப்படினா मेरे पिताजी के साथ चेन्नई जाऊंगा அப்படினு சொல்லலாம் நான் என்னுடைய அப்படினு சொல்லும்போது मैं अपने पिताजी के साथ चेन्नई जाऊंगा அப்படினு சொல்லணும் நீ எங்க இருக்க கேட்போம் இல்லையா நீ எங்க இருக்க இது எப்படி கேக்குறதுன்னா तुम कहाँ हो அப்படினு சொல்லணும் तुम कहाँ है அப்படினு சொல்லக்கூடாது तुम कहाँ हो அப்படினு சொல்லணும் तुम எங்கெல்லாம் வருதோ முடியும் போது present tenseல हो அப்படினு தான் முடிக்கணும் சோ நீ எங்க இருக்கிற तुम कहाँ हो
அப்படின்னு சொல்லணும். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் எங்கே இருக்கீங்க. இதை எப்படி சொல்லலாம்னா ஆப் கஹா ஹை அப்படின்னு சொல்லலாம். கஹா அப்படின்னா எங்கே, ஆப் கஹா ஹை நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நான் வீட்டில் இருக்கிறேன், நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா மே கர் மே ஹூம், மே கர் மே ஹூம் அப்படின்னு சொல்லணும். அவன் வீட்டில் இருக்கிறான், அவன் வீட்டில் இருக்கிறான் அப்படின்னா ஓ கர் மே ஹை அப்படின்னு சொல்லணும். நான் சொல்லும்போது ஹூ அப்படின்னு முடிக்கணும். அவன் அப்படின்னு சொல்லும்போது ஹை அப்படின்னு முடிக்கணும். அவன் வீட்டில் இருக்கிறான், ஓ கர் மே ஹை அப்படின்னு சொல்லணும். அது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும். இதை எப்படி கேட்குறதுன்னா ஓ முஜே சாஹியே, ஓ முஜே சாஹியே அப்படின்னு சொல்லணும். ஓ அப்படின்னா அது, முஜே அப்படின்னா எனக்கு, வேணும் சாஹியே அது எனக்கு வேணும், ஓ முஜே சாஹியே அப்படின்னு சொல்லணும். அது எனக்கு வேண்டாம், அது எனக்கு வேண்டாம் எப்படி சொல்லலாம், ஓ முஜே நஹி சாஹியே, ஓ முஜே நஹி சாஹியே அப்படின்னு சொல்லணும். அது எனக்கு தேவை சொல்லுவோம்ல, அது எனக்கு தேவை. இது எப்படி சொல்கிறதுன்னா ஓ முஜே ஜரூரத் ஹே, ஓ முஜே ஜரூரத் ஹே அப்படின்னு சொல்லணும். ஜரூரத் அப்படின்னா தேவை, அது எனக்கு தேவையில்லை எப்படி சொல்லலாம், ரொம்ப ஈஸி தான். ஓ முஜே ஜரூரத் நஹி ஹே, ஓ முஜே ஜரூரத் நஹி ஹே அப்படின்னு சொல்லணும். எல்லாம் சரியாக இருக்கா கேட்போம் இல்லையா, எல்லாம் சரியாக இருக்கா. இது எப்படி கேட்குறதுன்னா கியா சப் டீக் ஹே அப்படின்னு கேட்கணும். கியா அப்படின்னா கேள்விக்காக நம்ம சேர்க்குறோம். சப் அப்படின்னா எல்லாம், டீக் ஹே சரியாக அப்படின்னு அர்த்தம். எல்லாம் சரியாக இருக்கா, கியா சப் டீக் ஹே அப்படின்னு கேட்கணும். சப் டீக் ஹே அப்படின்னா எல்லாம் சரியாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். கியா சப் டீக் ஹே அப்படின்னா சரியாக இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். நடந்தது நடந்தது தான் சொல்லுவோம் இல்லையா, நடந்தது நடந்தது தான். இது ஹிந்தியில் எப்படி சொல்கிறதுனா ஜோ ஹுவா சோ ஹுவா, ஜோ ஹுவா சோ ஹுவா அப்படின்னு சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நிறைய கிளாரிஃபிகேஷன் பார்த்துருக்கோம். ரொம்ப மஸ்ட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தன்யவாத்.